என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சிம்பிளா தான் ஆடி பார்த்தேன். சிம்பிளா ஆடினதுக்கே 344 டேஸ் சர்வே பண்ணிட்டேன். அது எப்படின்னே தெரியல. சரி, நம்ம இந்த கேமுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், லைக் பண்ணிருங்க. சரிங்க, நம்ம என்ன கொஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபேரி கிட்ட இருந்து சீட்ஸ் வாங்கணுமா, அப்புறம் 10 சில்லி சாப்பிடணுமா, அப்புறம் கல்டேஸ் பாசம் முடிக்கணுமா. இதுல வந்துட்டு புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டையும் நான் முடிச்சிட்டேன். ஆனா அது நான் அதை இப்போ முடிச்சு காட்டுறேன். அது நீங்க எப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க. அது இந்த எல்லாத்தையும் முடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு உல்ஃப் ஸ்கின் கிடைக்கும். நம்ம டேம் பண்ணா அந்த ஸ்கின் உல்ஃப் வந்துட்டு அந்த ஸ்கின் தான் மாறிடும். சரிங்க, இப்போ நம்ம கேம்க்கு என்டர் ஆகலாம். ஒருத்தர் தான் நம்ம ஆட போறோம். இதுல வந்துட்டு கஸ்டமைஸ்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. அது போன அப்டேட்ல வந்துச்சு. வால்கனிக் வச்சுக்கலாம். ஹார்ட் மோட் வேண்டாம் நம்மளுக்கு. ஹார்ட் மோடுக்கு தனியா நான் வீடியோ போடுறேன். சரி, கேம்குள்ள என்டர் ஆகிடுச்சு. இந்த கேம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்துட்டு ஒரு எண்ட்லெஸ் கேம். 99 நைட்ஸ் இந்த நைட் மட்டும் சர்வே பண்ணா அதையும் தாண்டி சர்வே பண்ணலாம். நம்ம அதுக்கு வந்து சில்ட்ரன்ஸை காப்பாற்றணும். இப்போ நம்ம என்ட்ரு ஆனோடனே நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஷாப் இருக்கு, ஆக்ஸ் இருக்கு. நான் கிளாஸ் வச்சிருக்கேன், அதனால எனக்கு ரேகன் இருக்கு. சரி, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு ஒரு கோலுக்கு தருவாங்க. அந்த கோலை வச்சு இப்போ நம்ம மரத்தெல்லாம் வெட்டி தான் கேம்ப் ஃபயர் இருக்குல்ல, அந்த கேம்ப் ஃபயர்ல போடணும். இது வந்துட்டு குட் ஆக்ஸ் இல்லை ஓல்ட் ஆக்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு இதில் போட்டோம்னா ஃபுல்லாயிரும். இந்த மாதிரி கோல், அப்புறம் ஃபியூல், அப்புறம் வுட் இருக்கு, அப்புறம் தான் ஆயில் பேரல் இருக்கு. இதில் நம்ம எக்ஸ்ப்ளோர் போகும்போது அந்த கோல் அப்புறம் அதெல்லாம் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கேம்ப் ஃபயரை லெவல் 3க்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோருக்கு போகலாம். இன்னும் யாரெல்லாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரே ஒரு வீடு தேவையே. இந்த சைட்ல ஒன்று காட்டுதுல, அதுதான் நம்மளோட சாப்பாடு. சரி, நம்ம இந்த கேம் அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு பதிலாக 3 வீடே கிடச்சிருக்கு. இது வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள். அந்த கிராஃப்டிங் டேபிளில் நம்ம கிராஃப்ட்லாம் பண்ணணும். இப்போ நம்ம மேப் செய்யறதுக்கு 3 வீடு தேவை. சரி, 3 வீடு உடச்சிக்கலாம். உடச்சாச்சு. உங்களுக்கு ஏதோ சொல்ல வந்தனே. இதுதாங்க செயினுக்கு காப்பாத்துறது. பாருங்க, இல்லை எந்த டைரக்ஷன் காட்டுதோ அந்த சைடு நம்ம போனோம்னா நாங்கள் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிச்சோம்னா நம்ம கன்ஃபார்மாக டை ஆயிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த சைட் போயிட்டு இந்த மாதிரி மேலே நின்று அடிச்சோம்னா அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வரும். ஆனால் அதெல்லாம் கீழே இருக்கும் பாருங்க. நம்ம ஈஸியாக அடிக்கலாம். இருக்கு. இப்ப நம்ம இந்த உள்ஃபோர்ட்ஸ்னு ஒரு கீ வரும். அந்த கீ எடுத்து போயிட்டு கீழே சைல்டு சாஃப்ட்ல போட்டு செஸ்ட்லாம் இருக்கும். அந்த செஸ்ட் எல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி அது உள்ள இருக்க பொருள்லாம் வச்சு சர்வே பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம கேம்ப் ஃபயர்ல போய் போட்டோம்னா இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபெல்டேடர் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஓகே, வருவான். நெக்ஸ்ட் டே காட்டுறேன். அவன் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பர்னி, அப்புறம் பர்னியோட கால்லாம்
நான் பர்னி கால் பண்ணிட்டேன். சந்தக்கையே எப்பயாச்சும் பார்க்கணும் உள்ள இருக்கலாம் தெரியும். கிடைச்சிச்சு. இதுதாங்க பர்னி போட்டு இது வந்து நாளைக்கு வரவங்கிட்ட கொடுக்கணும். ஆயிடுச்சு சாப்பிடலாம். இதுல ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் முடிக்கணுங்க. அதெல்லாம் செம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம லாங் ரேஞ்ச் கன்னு அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறதே கன்னு அந்த மாதிரி இன்ஃபினிட்டி ஏதாவது புல்லட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம முடிக்கிறதுக்கே செம்ம ஈஸியா இருக்கும். வால்கனிக்லாம் வால்கனிக் பயமினா இந்த இடம் தான். இதுதான் வால்கனிக் பயம். இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டேன். ஐயோ இதுல பணத்தே தான் இருக்கும். 1 2 விழுந்திருப்பேன். அது இதுல வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாண்டிங்கன்னா ஜாலியா இருக்கும். பாத்தீங்களா இப்போ நம்ம செயின்ட் காப்பாத்த ஒரு டே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம டே 2 தானே இருக்கும், ஆனா இப்போ டே 3 ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லேசர் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெட் கலர்ல ஆயிரும். அதுக்கு நம்ம ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டாப் ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ஒன்னாதான் ஸ்பீடா ஓட முடியும். இல்லைன்னா இது பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்லோ ஓடனா ஆனா ஸ்பீடா ஓடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சு பார்த்தீங்களா லைஃப் ஹெல்த் மேல இருக்காது. இதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஆயில் பேரல்லாம் இருக்கும் பாருங்க. கல்டிஸ்ட் இவனுங்க பேர் தான் கல்டிஸ்ட். ஐயோ உல்ஃபா கிடைக்குது. சரி இவனுங்களை காட்டுங்க. ஐயா பவுர கல்டிஸ்ட் எடுத்துட்டு நான் இதை மட்டும் எடுத்துட்டு வரேன். ஏன்னா அவனுங்க அடிச்சு சாவச்சிருவாங்க. நான் ஃபியூல் காட்டிருப்பேன். இதுதான் ஃபியூலு. இந்த ஃபியூல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஆனா ஆயில் வரலாம் செம கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அந்த மேப்பை ஃபில் பண்ணதுக்கு தான் அங்கங்க இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் கோல் எக்கச்சக்கமா இருக்கும் பாருங்க. 5 கோல் இங்கேயே கிடைக்கும். பார்த்தீங்களா நீங்க நெக்ஸ்ட் என்ன கேம் விளையா போடலாம்னு நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி வந்துட்டு நிறைய செஸ்ட் இருக்கு. ஒரு செஸ்ட்ல ஒவ்வொன்று கிடைக்கும். இப்போ வந்துட்டு கோல்டன் செஸ்ட்லாம் இதுல இருக்கு. கோல்டன் செஸ்ட் அப்புறம் டைமண்டிக்கான செஸ்ட் இருக்கு. ஆனா அது இங்க இருக்காது, ஸ்ட்ராங்ஹோல்டு உள்ள மட்டும் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் போயிட்டு இருக்கோம். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் போனாதான் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு சாப்பிட்டு நிறைய இருக்கும். இதுதாங்க சீடு. இதை வந்துட்டு சாப்பிடலாம். அதாவது சீடு வந்துட்டு என்ன சீடோ அதுக்கான அது வந்துட்டு மண்ணில் விளையும். வந்துட்டு நான் 2 நாள் வளர்ந்துடும். நான் வந்துட்டு ஹோல் மேப்ல ஃபுல்லா இருக்கும் அந்த செடி. இந்த மாதிரி இருக்குல்ல ஹேமோ, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டாதான் இந்த மாதிரி புல்லட் வரும். நம்ம வந்துட்டு இதுக்காக ஃபேரி இடம். இந்த இடத்துல நிறைய ஃபியூல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நைட் ஆயிடுச்சுன்னா டிஎட்லாம் தோத்துங்க. ஏன் இப்ப என்ன தோத்துனா, ஏன்னா நான் இப்ப 3rd டே தான் வந்து 4th டே 5th டே நைட் ஆனா அப்பதான் துரத்த ஆரம்பிக்கும். தொத்தனையா போகாதுன்னு இந்த காசுலாம் தேவையில்லைங்கண்ணா. எனக்கு தேவையில்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஏதாவது குச்சிட்டு முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. இந்த சேர்லாம் ஏறி சேர். ஐயோ பேக் வேர் ஃபுல் ஆயிடுச்சு. ஒன்று இருக்கு அதை எடுத்து போயிடலாம். இதுல வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்கு. அது பார்த்தீங்களா ஃபுட் ஆக்ஸ் வச்சுச்சு
அது வந்துட்டு 13 வெட்டுலதான் வெட்டும். இது வந்துட்டு வெறும் 5 வெட்டுதான் மரத்தை சாச்சிரும். ஆனா இந்த மாதிரி பெரிய மரம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஜெயின் டேக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை வச்சு வெட்டணும். அப்புறம் இதுலயும் ஜெயின் சாக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்துட்டு 25 கொடுக்கும். இல்லைங்களா, இப்ப நம்ம ஃபில் பண்ணியாச்சா, நம்ம வெயிட் பண்ணணும் தேவையில்ல, நம்ம அப்படியே போட்டோம்னா அதுல அப்படியே ஃபில் ஆகும். இவன் தான் டிஎல் வாக்கிட்டே வருவான் பையக்குள்ள. பாத்தீங்களா, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா நான் ஸ்டார்டிங்ல நம்ம நிறைய போட்டுருந்தோம். நம்ம அந்த இப்படி இப்படி காட்டுதுல, அதுக்கு பதிலா ஃபுல்லா காட்டும்ல. இது வந்துட்டு 6th லெவல் வரைக்கும் இருக்கு இந்த கேம்பே. ஐயோ ரைட்டா பக்காது. வந்துச்சு. இப்ப நம்ம எங்க போலாம்? போலாம். இதுதாங்க ஸ்ட்ராங் ஹோல்டு. இதுக்குள்ள இந்த மாதிரி அட்டாக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பானுங்க, எக்கச்சக்க பேர் இருப்பானுங்க. அவனுங்களை நான் அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது உள்ள போயிட்டு பாருங்க, உங்களுக்கு மெடிக்கேட் எல்லாம் கிடைக்கும். இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு டை ஆயிட்டாங்கன்னா இந்த பேண்டேஜ் எல்லாம் வச்சு ரிவைவ் பண்ணிக்கலாம். இருக்காது. இது வந்துட்டு கேக்கு, இது நம்ம சாப்பிட்டோம் ஏறும், அதோட சேர்த்து சாப்பாடும் ஏறும். இது மட்டும் தான் தேவை. ஏன் ப்ரோ சின்ன சின்ன பொருள் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரே ஒரு மட்டன் தான். இந்த மாதிரி மட்டன்னா நம்மளுக்கு 2 ஸ்க்ரூ மாதிரி காட்டும் மேல பார்த்து. 2 ஸ்க்ரூ மாதிரி கட்டா இன்னும் 2 இது இருக்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கோல்டன் சிஸ்ட் காட்டினாலும் அது எங்க தேடணும் கோல்டன் சிஸ்ட் இந்தந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படிலாம் இல்லை. இந்தந்த இடத்துல இந்த கோல்டன் செஸ்ட், இப்ப கோல்டன் செஸ்ட் இருக்க இடத்துல வேற செஸ்ட் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தூரத்துல வந்தீங்கன்னா இந்த உல்ஃபு ஆல்ஃபா உல்ஃப்லாம் இருக்கும். ரெட் கலர் கண்ணு வச்சிருக்கிறதுலாம் போயிட்டே போவாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. 2 இருக்கு. ஐயே எங்கேயும் வருது. ஏன்னா அதால இந்த சைடு வர முடியும், ஆனா நம்ம வேற இந்த சைடு வந்துட்டோம்னா அதெல்லாம் வரும். பாத்தீங்களா, இது வந்துட்டு ஜெயின் ஸ்ட்ராங் ஃபிளாஷ் லைட். நைட் ஆனா டியர் வரும்போது இதை இப்படி அடிச்சிட்டோம்னா அது ஓடி போயிடும். ஓடாது, அப்படியே நிற்கும் பண்ண முடியுது. நம்ம இந்த சைடு இது பார்த்தோம். ஐயோ 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 வருது. இந்த மாதிரி அடிப்பாங்க, அதான் வெறுப்பாகும். ஐயோ இந்த சைடு வாங்க, சரி நம்ம சைடு ஓடிடலாம். ஐயோ இந்த சைடு இருக்கிறாங்க. ஐயோ என் சைடு திரும்ப இருக்கானுங்களே. இப்ப நம்ம ஹெல்த் கம்மியா இருக்கும் போது இது வந்துட்டு ஹீல் பண்ணிக்கிட்டோம்னா அப்பயும் நம்மளுக்கு ஹெல்த் ஏறும். நம்ம எங்க போனோம்? சரி சும்மா ரவுண்ட் அடிச்சு வரலாம் மேப்பையே. ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்துட்டு ஒரு டைம் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கத்தி ஓப்பன் பண்ணணும், 10 மினிட்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு காட்டும் அந்த டோர்லயே. போக்கினே இருந்தாங்க. உங்களுக்கு வேற என்ன கேம்லாம் பிடிக்குமா? ஐயோ 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 பாருங்க, தெரியாம ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப நைட்டு வேற ஆயிடுச்சு. மேல யூஎஃப் போகும், அந்த யூஎஃப் அப்டேட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப போய் வீட்டுல போய் காட்டுறேன் பாருங்க. யூஎஃப்ஓக்கு பாத்தீங்களா, யூஎஃப்ஓக்கு இதுக்கு வந்துட்டு 5 பேட்டரி தேவை. 5 பேட்டரி எடுக்கணும். மெட்டல்ஸ்லாம் இதெல்லாம் போடலாம். இந்த ஒரே ஒரு லெவலை மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இப்ப ஆடு பாத்தீங்களா ஏலியனா, இந்த ஏலியன் இடத்துக்கு போயிட்டு நம்ம அதெல்லாம் முடிக்கணும், சாவடிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் பேட்டரி அவங்களே கொடுத்துருவாங்க பாருங்க. செகண்ட் பேட்டரி நம்ம இந்த இடத்துக்கு போகலாம்.
எவ்வளவு பிரைட்டா இருக்கு. இதுல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது கிடைக்கும், அதுக்கப்புறம் ரெண்டாவது இது கிடைக்கும். அந்த பேட்டரி எதாவது நம்ம வெளியில இருக்கணும், அது வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும். இருங்க நான் அதுக்கு தொட்டதே ஃபர்ஸ்ட் ட்ரைலயே கடிச்சிச்சுங்க. ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ட்ரைலயே கிடைக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைல கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 4-5 ட்ரை வேணா ஆகலாம், ஆகாமே இருக்கலாம். ஒரே ட்ரெயில வரலாம், இல்லை 2வது ட்ரெயில வரலாம். வேற டிவிஎம் இல்லை வேணுங்க. இதுக்கு தேவைப்படும். இவனை எரிச்சிடவே கூடாது. இது இங்க கொடுக்கலாம் ரைச்சா. உங்க வீட்டு ஏதாவது ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துல போய் நம்ம ஏலியனோட மூஞ்ச காட்டணும். ஓப்பன் ஆயிடும். என்ன இடம் இது வந்துட்டு எவனுமே இருக்க மாட்டான், ஃப்ரீயா போயிடும். அது பக்கத்துலயே ஒரு ஏலியன். இந்த மாதிரி செஸ்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்ததுன்னா வேகம் கிடைக்கணும், இல்லைன்னா லேசர் தான் இது கிடைக்கணும், லேசர் ஸ்வாட். இடத்துல வந்து 5 முடிச்சிட்டேன். ஆல்கோல் பாரு ஆல்கோல் சாவு சாவு மாட்டீங்க காதலே. அவர் எவ்வளோ மாட்டேன் செத்து நீங்கள் வந்துடா. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க. Alpha Wolf, Alpha Wolf, Alpha Wolf. நான் என்ன Alpha Wolf வருது? Alpha Wolf. இது சாவச்சதுங்க. ஓ பாடி. இது அட்டாக். ஆமா. சுத்துறாங்க. ஹீல் பண்ணிடலாம். ஹீல் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கல் முடிக்கிறது தெரியாம இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்துட்டு அந்த கல்டிஸ்ட் இருக்கானுங்க, அவனுங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சண்டை போடுவாங்க. சண்டை மட்டும் இருங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒருத்தர் விளையாடணும்னா ஒரே ஒரு எத்தனை பேர் விளையாட தெரியுமா? 2 பேர் தான் விளையாடணும். ஒருத்தர் விளையாண்டது 2 பேர் வருவாங்க. இது வந்துட்டு பர்மனெண்ட் இல்லைங்க, பர்மனெண்டான்னு தெரியல. அந்த மாதிரி சுற்றி வந்தோம்னா தேசத்துக்கான இந்த மாதிரி செத்துடா. நீங்க வந்துட்டு ஒரு செயின் கொடுப்பாங்க, அந்த செயினை வந்துட்டு நம்மளுக்கு கிராஃப்டிங் எப்படில தேவைப்படும். லாஸ்ட் ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்கு, வந்துட்டு நம்ம ஈஸியா எடுத்துடலாம். நம்ம சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். இங்க இருக்கா?
ஏன்னா போன இடத்தையே இது காட்டுங்க. இதேதான். இதுலதான் இந்த ஈலியன் எப்படி படுத்து போடணும் கட்டுறாங்க. ஸ்கேன் ஆயிட்டு ஸ்கேன் ஆனோன்னு ஒரு ஆனா இந்த உள்ள போகும்போது கொஞ்சம் மெடிக்கேட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. நான் வந்துட்டு எடுக்காம தான் போறேன். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர். நீங்களும் கூட இதுல வீடியோல பாக்குறவங்க கூட நிறைய பேர் இந்த கேம் விளையாண்டுருப்பீங்க, நிறைய வாட்டி விளையாண்டுருப்பீங்க. நீங்க கூட ப்ரோ பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியும் என் வியூவர்ஸ்லாம் ப்ரோ பிளேயர். இப்ப நம்ம போன உடனே நம்மளுக்கு நிறைய பேர் அடிப்பானுங்க. வாங்க தப்பிச்சு வரணும். தம்பிடா தப்பிச்சுடா நம்ம குதிச்சு வரணும்னா அவங்க வேற எங்கேயும் ஏமாப்பானுங்க. நம்ம மேல படம். ஐயோ செத்துறோம் போலயே. செத்துறோம் போல. ஓடிடு அடிச்சிடாதடா. பாத்தீங்களா இப்படிதான் செத்துருவேன். சரி இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த சைட்ல பெட்டி பெட்டியா அடிக்க வச்சிருக்காங்களே அந்த இடத்துல இந்த பச்சை கலர்ல எழுதிருக்கானுங்க. அது 5 போட்டிங்கன்னா தான் மேல இருக்க ஒரு டோரு. மேலே அந்த டோர் ஓபன் ஆகும். இந்த டோர் ஓபன் ஆனோடனே அதுக்குள்ள போயிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனை கிளிக் பண்ணிங்க லிவர் இருக்கும். அந்த லிவர் கிளிக் பண்ணி அதுக்கடுத்து அவன் 3 போட்டிருக்காங்க. லேசர் கேனன், அப்புறம் ஹார்னர், அப்புறம் ஷார்ட் கன், ஏலியன் ஷார்ட் கன் அதெல்லாம் கிடைக்கும். மறுபடியும் கூட்டு போனாங்க. விளையாட மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். சரி பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.